வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்று இந்த பதிவில் ஆடிப்பெருக்கு 2024 எப்போது, இந்த நாளிற்குரிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளது. கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பி என்று கொண்டாடுகிறார்கள். ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினா அதன் பலன் பல மடங்காக பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகின்றது. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகின்றது, எந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களின் வழக்கம். இதையே ஆடிப்பெருக்கு, ஆடி 18, ஆடி 18ஆம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகின்றோம். ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்வார்கள். ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது, தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது, சுப காரியங்களுக்கு புடவை, நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளார்கள். காரணம், இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம். இனி ஆடிப்பெருக்கில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுங்கள். பிறகு மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குல தெய்வத்தையும் காவேரி தாயையும் வழிபடுங்கள். பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுங்கள். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். புதிதாக திருமணமான பெண்கள், ஏற்கனவே திருமணமான பெண்கள் அல்லது மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடினை மாற்றிக் கொள்வார்கள். ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என காவேரி தாயை வழிபட்டு மஞ்சள் கயிறை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம். ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடலாம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள். ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதனால்தான் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது. காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் இன்னும் சில இடங்களில் உள்ளது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் மாலை 4:55 வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகின்றது. சனிக்கிழமை என்பதால் காலை 9 முதல் 10:30 வரையிலான நேரம் ராகுகால நேரமாகவும் பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகவும் உள்ளது. அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இன்று இந்த பதிவில் ஆடிப்பெருக்கு 2024 எப்போது என்பதையும் இந்த நாளிற்குரிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.